பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளிலும் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமான வார்த்தை தேவன் நமக்கு சொல்லுவது, அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, கைவிடாத தேவன் நம்முடைய தாகத்தை தணிக்கும்படியாய் எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனாயிருக்கிறார். நன்மைகளை செய்கிறவர் இயேசு ஒருவரே. அவரோடு கூட பேசுவோம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய். தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராமாவி ஆனவரே, வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராமாவி ஆனவரே, பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, பாதத்தில் வீழ்ந்து பணிந்திடுவோமே, பரிசுத்தமாவோமே, நாங்கள் பரிசுத்தமாவோமே. எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. தாகத்தை தீர்க்கிறவர் இயேசு ஒருவரே. வானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறதான உலகத்தின் இரட்சகராகிய இயேசு அவருடைய தாகத்தை தணிக்கும்படியாய் வானானது நீரோடுகளை எப்படி வாஞ்சித்து கதறுகிறதோ அப்படியாய் வாஞ்சித்து கதறுகிறதாம். அவரிடத்திலே சேருவோம், அவரோடு கூட பேசுவோம். ஏனென்றால் சுத்த ஜீவியமும் சுத்த ஊழியமும் ஆண்டவர் நமக்கு ஏற்ற நற்காணிக்கையாய் கொடுத்திருக்கிறாராம். அவரோடு கூட பேசுவோம். சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தருக்கேற்ற காணிக்கையா, சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தருக்கேற்ற காணிக்கையா. சித்தம் கொண்டாமை நீ பாவிப்பதாலே, சித்தம் கொண்டாமை நீ பாவிப்பதாலே மெத்தமும் வேளன் காண்போ, நாங்கள் மெத்தமும் வேளன் காண்போ. எங்கள் தாகத்தை தீருமையா, எல்லோரும் வாயில திறந்து அபிஷேகத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. ஆண்டவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். நம்முடைய உலகத்தின் இரட்சகராக இயேசு ஊற்று தண்ணீராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே என்றதான பாடலை கரங்களை உற்சாகமாய் பாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கரங்களை தட்டி
ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோம் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியோம் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களில் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களில் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எல்லோரும் கைகளை தட்டி தேவ ஆவியின் வல்லமை ஊற்று தண்ணீராம் என் இயேசு. எல்லோரும் கரங்களை தட்டி கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. ஹல்லேலூயா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி தேவத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உலகத்தின் இரட்சகராய் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாய் ஆவியானவர் நம் தாகத்தை தணிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றிலே என்னை நிறைத்திடுவீர். ஆண்டவர் நம்மை ஊற்றிலே நிறைத்திடுகிறவர், ஜீவனை தருகிறவர் என் இயேசு ஒருவரை. கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ வழியில் என்னை நிறைத்திடுவார். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திடோ நான் செழி தொங்கிட, கனி தந்திடோ நான் செழி தொங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. கரங்களை தட்டி ஊற்று தண்ணீரே ஹல்லேலூயா. ஆமென். ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோம் நேசகர்த்தரே, ஆசீர்வதியோம் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். பேசுகிறவர் உலகத்தின் இரட்சகராக இயேசுவின் வல்லமையின் வார்த்தை நம்மோடு கூட பேசப்படும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆண்டவரே, இன்னுமாய் என் சரீரத்தினுடைய பலவீனம் மாறவில்லையே, இன்னுமாய் சரீரத்தின் பலவீனம் அப்படியாய் இருக்கிறது. எத்தனையோ மருத்துவர்கள் நான் கடந்து பல ஆலோசனை கேட்டு என்னுடைய காரியங்கள் நிறைவேறவில்லை என்று வருத்தத்தோடு ஒரு தாகத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒருவருக்கும் திருமணம் ஆகவில்லை என்றதான தாகத்திலே இருக்கலாம். ஆண்டவரே, திருமணம் செய்யப்பட்டு பல வருடங்கள் காணப்படுகிறது, ஒருவேளை பிள்ளை இல்லை என்றதான ஒரு தாகம் இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய மகன் குடிக்காரனாய் இருக்கலாம். ஆண்டவரே, எத்தனையோ வருடங்களாய் உம்மிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உம்மிடத்திலே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். குணப்படாத மகன், குணப்படாத தகப்பன், குணப்படாத தாய், குணப்படாத சகோதரன் என்ற தாகத்தில் இருக்கிறாயா?
ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நாவு தாகத்தால் வரலும் பொழுது என் தேவன் தாமே உன்னுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து அவர் உனக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 4 மாதங்கள் கடந்து 5ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமான வார்த்தையை ஆவலோடு கூட கேட்கும்படியாய் இருக்கிற அன்பின் மக்களோடு கூட என் இயேசு பேசுவார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒருவேளை மக்கள் சொல்லுவார்கள், நான் உன்னை பார்த்து கொள்கிறேன், நான் உங்களை பார்த்து கொள்கிறேன், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை நம்மை அரவணைப்பது போல, நம்மை பாதுகாப்பது போல, நம்மை பார்த்து கொள்வது போல தெரியும். இங்கே நாவினால் காணப்படுகின்ற ஒரு வறட்சி, தண்ணீர் இல்லாமல் நாவு வறண்டு போகிறது, வறளுகின்றது என்றதான காரியத்தை ஒருவரும் செவிசாய்க்கவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து ஆண்டவர் காரியங்களை நிறைவு செய்கிறார். அன்பு தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் இன்னுமாய் தாகத்தில் தனியக்கூடாதபடி காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கடந்த மாதத்தில் தேவ வார்த்தை சொல்லப்பட்டது, தேவரீர் நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர், என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆண்டவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய தாகத்தை தணிக்கிறவராயிருக்கிறார். நீ எதற்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய தாகம் என்ன என்பது என் தேவன் அறிந்தவராயிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே இன்னுமாய் என் சரீரத்தினுடைய பலவீனம் மாறவில்லையே, இன்னுமாய் சரீரத்தின் பலவீனம் அப்படியாய் இருக்கிறது, எத்தனையோ மருத்துவர்கள் நான் கடந்து கல ஆலோசனைகளை கேட்டு என்னுடைய காரியங்கள் நிறைவேறவில்லை என்று வருத்தத்தோடு ஒரு தாகத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒருவருக்கும் திருமணம் ஆகவில்லை என்றதான தாகத்திலே இருக்கலாம். ஆண்டவரே, திருமணம் செய்யப்பட்டு பல வருடங்கள் காணப்படுகிறது, ஒருவேளை பிள்ளை இல்லை என்றதான ஒரு தாகம் இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய மகன் குடிக்காரனாய் இருக்கலாம். ஆண்டவரே, எத்தனையோ வருடங்களாய் உம்மிடத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், உம்மிடத்திலே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், குணப்படாத மகன், குணப்படாத தகப்பன், குணப்படாத தாய், குணப்படாத சகோதரன் என்ற தாகத்தில் இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நாவு தாகத்தால் வரலும் பொழுது என் தேவன் தாமே உன்னுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து அவர் உனக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன். ஆண்டவர் காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார், நன்மை செய்கிறவராயிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்கிறார், கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார். கைவிடப்பட்ட நிலைமையிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் மக்களே, நீ யாராய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறதை நீ கேட்பது உண்மை என்றால் நிச்சயம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம்
22ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். வழி நடத்தப்படுகிறதான காரியம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். யோசித்து பாருங்கள், தண்ணீர் இல்லாமல் ஒரு 3 நாட்கள் பிரயாணம் செய்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய சரீரத்திலே பலன் இருக்கலாம். அது பலன் ஒரு காலகட்ட வரை நம்மோடு கூட அந்த பலவீனமற்ற நிலைமையிலே காணப்படுமாம். ஆனால் இங்கே மக்கள் வழிநடத்தப்படுகின்றதான காரியத்திலே 3 நாள் தண்ணீர் இல்லாமல் இவர்களுடைய நாவு வறளும் பொழுது, அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். நீங்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை 1 நாட்களாக இருக்கலாம், 1 மாதமாக இருக்கலாம், 1 வருடமாக இருக்கலாம், பல வருடமாக இருக்கலாம். நீங்கள் இயேசுவோடு கூட தான் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுக்குள்ளே காணப்படுகின்றதான தாகம், அந்த தாகம் நாவு எப்படி தண்ணீர் இல்லாமல் வறளும் பொழுது, கர்த்தராகிய தேவரீர் நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொன்ன வண்ணமாய் ஆண்டவர் நம்முடைய எண்ணத்தை அறிந்தவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறதான தேவன் நம்மை கைவிடாதிருக்கிற தேவன் மாத்திரமல்ல, நமக்காய் காரியங்களை செய்யும்படியாய் நான் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய தாகம் எப்படிப்பட்ட தாகமாய் இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாய் இருந்தாலும், நாவு வறளுவது போல காரியங்கள் உங்களுடைய தாகத்தை தணிக்க கூடாதபடி காரியங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் திட்டவட்டமாய் பேசுகிறார். உங்களுடைய காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, மோசையோடு கூட பயணிக்கிறதான மக்கள் வழிநடத்துகிறதான மோசேவுக்கு தெரியாதா? ஆனால் மக்கள் காரியங்களை வேறு விதமாய் பார்க்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட இயேசுவோடு கூட பயணிப்பது உண்மைதான், அவரோடு கூட பேசுவது உண்மைதான், அவரிடத்தில் கேட்பது உண்மைதான். சூழ்நிலை நேரம் தாமதிக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் மாறுகிறதாம். அடுத்த வசனம் சொல்லுகிற 23ஆம் வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது. அவர்கள் வந்து நிற்கிறார்கள், தண்ணீர் கசப்பாய் இருக்குது. யோசித்து பாருங்கள், நாவு தாகத்தால் வறளும் பொழுது கிடைக்கப்படுகின்ற தண்ணீர் உண்மைதான். ஆனால் அந்த தண்ணீர் பருக வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை தான். இன்றைக்கு நாமும் கூட நமக்கு ஒரு காரியம் கிடைத்தது போல தெரிகிறது, ஆனால் அந்த காரியம் பயனற்ற நிலைமையாய் இருப்பது உண்மை என்று அறிந்து கொள்ளுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே நான் திருமணமாக்கப்பட்டேன், எனக்கு என்ன செய்ய முடியும் என்று ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உனக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்டதான வாழ்க்கை, உனக்கு கொடுக்கப்பட்டதான வாழ்வின் ஆதாரம் ஒருவேளை கசப்பா இருக்கிறது நினைக்கிறாயா? கொடுக்கப்பட்டது உண்மைதான், நிறுத்தப்பட்டது உண்மைதான், ஆனால் அதை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கசப்பா இருக்கிறதே என்று நீ நினைக்கும் பொழுது, எப்படி அங்கே அந்த தண்ணீரை பார்க்கும் பொழுது கசப்பு காணப்பட்டதோ, கசப்பு காணப்பட்ட இடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டதாம். இன்றைக்கு ஒருவேளை உன் சூழ்நிலை அப்படியா இருந்தால் நீயும் ஒரு பெயரை வைத்துக்கொள். ஆண்டவர் அதை மாற்றப் போகிறார். உலகத்தின் இரட்சகராகிய இயேசு அதை மாற்றப் போகிறார். சிவந்த மேனியுடையவர், பலவிதமான அடிகளால் அவருடைய சிவந்த மேனி இரத்தத்தால் மூடப்பட்டதல்லவா? கடந்து வருகிறார்கள், சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிறார்கள்.
ஒரு 3 நாள் பிரயாணமாய் காணப்படுகிறார்கள். தண்ணீர் இல்லை, தாகம். அப்படி என்றால் அந்த தாகம் தணிக்கக்கூடிய இடத்தை பார்க்கும்படியாய் காணப்படும் பொழுது அதுவும் கசப்பா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே? ஒருவேளை கடந்து வருகிற நிலைமை, நான் இதை எடுத்துக்கொள்ளலாம், இதை உட்கொள்ளலாம், இதை பருகலாம், எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், தாகம் தனித்து காணப்படும் நினைக்கிறாயா? தாகத்தினால் நாவு வரலும் பொழுது எத்தனை பெரிய ஏக்கம், உடைய உள்ளம் அங்கலாய்க்கிறது அல்லவா, வேதனையோடு கூட இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு அன்பு தேவ ஜனமே, கிடைத்ததான காரியமும் கசப்பாய் மாறிவிட்டது. என்னுடைய வாழ்க்கை நன்றாயிருக்கும் நினைத்தேனே, கிடைத்ததான காரியம் எனக்கு கசப்பாய். ஆண்டவரே, நான் நீண்ட நாட்களாய் போராடி பிள்ளை இல்லை என்று கேட்டேனே, அந்த பிள்ளை வளர்ந்த பின்பு அந்த பிள்ளை எனக்கு கசப்பாயிருக்க நினைக்கிறாயா? அன்பு தேவஜனமே, எல்லாவற்றும் அறிந்த தேவன் உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் மாற்றும்படியாய், உன்னோடு கூட பேசும்படியாய் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதாம். அடுத்த வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய முயற்சி தோல்வி போல தெரியலாம். உங்களை வழிநடத்துகிறதான காரியத்தை நீங்கள் முறுமுறுக்கும்படியாய் செய்கிறீர்கள். எண்ணத்தை குடிப்போம். உடன் வருகிறதான மக்கள் அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், விடுவிக்கும்படியாய் அழைத்து கொண்டு வருகிறதான மக்கள் முறுமுறுக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய அடிமைதனம் மாற்றப்பட்டது என்று நினைக்கும்படியாய் உன்னை அழைத்து வந்ததான பாதையை நீ முறுமுறுக்கிறாயா? ஒரு காலம் முறுமுறுக்காதே. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைக்கும்படியாய் ஒரு காரியம் தெரிந்து கொள்ளப்பட்டது என்றால் அந்த அழைப்பு அசாதாரணமாய் நினைக்காதே. ஏன்? அந்த அழைப்பிலே பலவிதமான மகிமை நீ அடையும்படியாய் கடந்து வருகிற பாதையிலே என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருகிறது. வழிநடத்துகிற மோசே திகைத்து போகிறார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் செய்ய வேண்டிய காரியம் நன்மையான காரியம் அல்லவா? என்னை இந்த மக்கள் இப்படி முறுமுறுக்கிறார்களே என்று சொல்லும் பொழுதுதான் வாசிங்கள் அடுத்த வசனத்தை. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கிறதா? ஒரு முறுமுறுப்பின் அனுபவம் காணப்படுகிறதா? எப்படி மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரோ அப்படியாய் என் தேவனை நோக்கி கூப்பிடும் போது சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீர் இல்லாமல் தன்னுடைய நாவு வரலுகின்ற நிலைமை, தாகத்திற்காய் வரலுகின்ற நிலைமை அல்லவா? அப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்தும் சொல்கிறார், கைவிடாதிருப்பேன். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். வாசிங்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாய் மாறிற்றாம். அன்பு தேவ ஜனமே, நீ ஆண்டவரை நோக்கி அழைக்கும் பொழுது, உலகத்தின் இரட்சகராகிய என் கிறிஸ்துவை நீ அழைக்கும் பொழுது, என் தேவன் உன் சத்தத்தை கேட்கிறாராம். மோசேயின் சத்தத்தை கேட்டார். அவர் ஒரு மரத்தை காண்பித்தாராம். ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே, அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்ததான கிறிஸ்து ஒரு வழியை காட்டப் போகிறார். ஒரு காரியத்தை விளங்கும்படியாய் செய்ய போகிறார். மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ
அதை அவர் செய்தார். மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இன்றைக்கு உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு காரியத்தை கொடுக்க போகிறார். எப்படி உன் வாழ்க்கை கசந்த மாறாவு போல் இருக்கிறதோ அது மதுரமாய் மாற்றும்படியாய் ஆண்டவரிடத்திலே ஒருவேளை முறுமுறுக்கலாம். நீ ஆண்டவரிடத்திலே காரியங்களை சொல்லி பலவிதமான காரியங்களிலே நீ செயல்படுவது உண்மைதான். ஆனால் மோசே நமக்காய் அழைக்கிற வார்த்தை என்ன? அடிமைதத்தில் அழைத்து வந்த காரியங்கள் என்ன? ஆண்டவரை இந்த ஜனங்கள் முறுமுறுப்புகிறார்களே என்று இயேசுவை ஆண்டவரை அழைக்கும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ அழைப்பது உண்மை என்றால் ஆண்டவர் உன்னுடைய கசப்பான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லும்படி வார்த்தை செய்யும் பொழுது நிச்சயமாய் மாறுதல் உண்டாகுமாம். மரத்தை காண்பித்தார். அது அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமாய் மாறிட்டான். இன்றைக்கு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்பது உண்மை என்றால், ஆண்டவரே என் வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது. எத்தனை உயர்வாய் இருந்தான், எத்தனை ஆசீர்வாதமாய் இருந்தான். பலர் அவனிடத்திலே பலவிதமான செழிப்பான காரியங்களிலே இன்பத்தை அனுபவித்ததான மக்கள் அல்லவா. இன்றைக்கு என்னுடைய மகன் துன்பத்திலே ஆழ்ந்திருக்கிறானே, அவன் குடிப்பழகத்தில் போதை வஸ்துக்கள் அடிமையாய் காணப்படுகிறானே, கசப்பான வாழ்க்கையிலே மாறிவிட்டானே நினைக்கிறாயா? ஆண்டவர் நமக்காய் சிலுவையிலே தொங்கினதான அந்த மரத்தை, சிலுவையின் மரத்தை நினைவு கூறுங்கள். அவர் அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல, நமக்காய் உயிர்த்தெழுதான கிறிஸ்து எல்லா கசப்புகளையும் அவர் அந்த மரத்திலே வைத்து விட்டார். எப்படி மோசே அந்த மரத்தை போட்ட மாத்திரத்திலே கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறி இருக்கிறதோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களை, கசப்புகளை, தோல்விகளை, வியாதிகளை, வியாகுலமான காரியங்களை, நிந்தைகளை, அவமானங்களை சிலுவையை சுமந்த இயேசு அல்லவா. இன்றைக்கு நம்முடைய கசப்பான வாழ்க்கையை அவர் சொல்படி கேட்பது உண்மை என்றால் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு மதுரமான வாழ்க்கை தருகிறார். எப்படி கசந்த மாறா மதுரமாய் மாறினதோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கசந்த வாழ்க்கை அல்ல, கசப்பான வாழ்க்கை அல்ல, மதுரமான வாழ்க்கையாய் மாறுகின்ற அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகின்ற உண்மைதான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. கசப்பை மாத்திர தேவன் மாத்திரமல்ல, எகிப்தில் வரப்பண்ணினதான வியாதி ஒன்றையும் வரப்பண்ணேன். நானே பரிகாரியாகிய கர்த்தர். அவர்தான் பரிகாரி. அந்த பரிகாரியை நாம் அறிந்து கொள்வது உண்மை என்றால், அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவிசாய்த்து காரியங்களை கேட்பது உண்மை என்றால், உடைய கசந்த வாழ்க்கை மாறுகிறது, உடைய சரீர விளைவினும் மாறுகிறது. நினைக்கிறார் அல்லவா, ஆண்டவரை எத்தனையோ வருடங்கள் மாற்றமில்லை, சரீரத்திலே மாற்றமில்லை. ஆண்டவர் சொல்கிறார், பரிகாரி, நானே பரிகாரியாக கர்த்தர். வியாதி மாறுகிறது, சுகம் பெறுகிறாய், ஆண்டவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை கசப்பா இருக்கிறதா? இனி உன் வாழ்க்கையில் கசப்பு அல்ல. தேவனுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து கவனமாய் கேட்பது உண்மை என்றால் ஒரு மாறுதல். ஏன் எதற்கென்று கேள்வி கேட்கவில்லை. அவர் சொன்ன மாத்திரத்திலே மரத்துண்டை போடுகிறார். அந்த தண்ணீருக்குள்ளே மகிமை நிறைவு செய்கிறார். அந்த தண்ணீருக்குள்ளே மகிமை. இன்றைக்கு அவருடைய வார்த்தை உன்னுடைய உள்ளத்தில் போடுவது உண்மை என்றால் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாக போகிறது. அந்த வார்த்தைக்கு செவிசாய்த்து உன்னுடைய உள்ளத்தில் அவருடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால் இன்றைக்கு உன் இல்லம் மகிழ்ச்சியாய் இருக்க போகிறதாம். இல்லம் கசப்பான இல்லமாய் அல்ல, ஒரு மதுரமான இல்லமாய், மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமுள்ள இல்லமாய்,
உன்னுடைய கூடாரம் வியாதியினால் காணப்பட்டது நினைக்கிறாயா? அந்த வியாதிகள் இனி உன் கூடாரத்தில் இல்லை. நானே பரிகார கர்த்தர். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் கைவிடாதிருப்பேன். அவர் கைவிடவே இல்லை. நாம் தான் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாய் கைகளை விட்டு விடுகிறோம். அவர் நம் கரத்தை பிடித்து நடத்துகிறவர், நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர். நானே பரிகாரி என்று சொல்கிறார். கசப்பான காரியத்தை மாற்ற வல்லமுள்ள தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே, உன் குடும்பத்தில் எப்படிப்பட்ட கசப்பு இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு இப்பொழுது அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்பது உண்மை என்றால் காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறதாம். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, முறுமுறுத்த மக்கள் அல்லவா வந்து நின்றார்கள். தண்ணீர் பருகும்படியாய் காணப்படும் பொழுது ஒரு கசப்பு. ஆமாண்டவரே, ஒருவேளை வழிநடத்தப்படுகின்றதான காரியத்திலே ஒரு கசப்பு இருக்கலாம். ஆனால் உடனே அந்த கசப்பை மதுரமாய் மாற்றுகிறீர். உம்முடைய சத்தத்தை கவனமாய் கேட்பது உண்மை என்றால் எந்த வியாதியும் வராது என்று சொல்லுகிறீர். ஆமாண்டவரே, உலகத்திலே இருக்கிறவர்களை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார் என்ற நிச்சயத்தை என் மக்களுக்கு நீ உறுதிப்படுத்தி இருக்கிறீர். பலவீனமாயிருக்கிற, சோர்வோடு கூட இருக்கிற, பலவிதமான பில்லி சூனியங்களினால் வாதிக்கப்பட்ட, பலவிதமான போராட்டத்தினால் முடக்கப்பட்ட, வியாபாரம் முடக்கப்பட்டு, தொழில் முடக்கப்பட்டு, ஆண்டவரே பிள்ளையினுடைய வாழ்வாதாரம், ஆண்டவரே என் பிள்ளையினுடைய காரியம் முடக்கப்பட்டு இருக்கிறது. என்றைக்கு காரியங்களை செய்யும்படியாய் எழும்புவான், எழுந்து போவான், தொழிலுக்கு போவான், வியாபாரத்துக்கு போவான், தன்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற அன்பின் தாயே, நிச்சயமாய் ஆண்டவர் சொல்கிறார், கசப்பு மாற்றப்பட போகிறதாம். அவர் சொல்லுகின்ற காரியத்தை மோசே செய்தார் அல்லவா? மரத்தை போடு என்று சொல்லுகின்ற மாத்திரத்திலே அந்த மரம் எல்லா கசப்பை உரிந்து கொண்டதாம். இன்றைக்கு சிலுவை என்றதான மரம் எல்லா கசப்பை உரிந்து விட்டது. உயிர் தெரிந்த கிறிஸ்து உனக்குள்ளே வெளிப்படும்படியாய், நீ சுகமாய் இருக்கும்படியாய், நானே பரிகார கர்த்தர் என்று சொல்லுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்திற்கு மாத்திரம் கவனமாய் செவி சாய்ப்பது உண்மை என்றால் உன் கசப்பு மதுரமாய் மாறிவிட்டது. அவரே உனக்கு பரிகார கர்த்தர். அவரை மாத்திரம் நம்புவது உண்மை என்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் கைவிடாதிருப்பேன் என்றதான வாக்கின் வார்த்தை நீ கைப்பற்றி கொண்டு உன் உள்ளத்திலே வைத்து அவரோடு கூட பேசுவது உண்மை என்றால் எல்லா காரியங்களும் மாறப்போகிறதாம். ஆண்டவரே, அப்படியாய் என் மக்களுக்கு ஆண்டவரே அநேக நன்மைகளை செய்ய போகிறீரே, அதற்காய் நன்றி ராஜா. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஐக்கியமும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.